2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்க போவது யார்? வெளியான பிரபல கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என தற்சமயம் ஒரு கருத்து கணிப்புகள் முடிவுகள் என்பது வெளிவந்திருக்கிறது. தீய சக்தியா தூய சக்தியான எடுக்கப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது முக்கிய சக்தியாக உருவெடுக்கும் என பாராவில் ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகள் முடிவுகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவியல் நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் தேர்தல் கணிப்பு நிறுவனமாகிய கே சர்வீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரைவேட் லிமிடெட் நடத்திய ஒரு அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 70 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் முதற்கட்ட முடிவுகளின்படி திமுக 41.5%, அதிமுக 36.2%, தமிழக வெற்றி கழகம் 13.6% மற்றும் நாம் தமிழர் கட்சி 7.9% வாக்குகளை பெறும் என இந்த நிறுவனம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்றும் சொல்றாங்க. தமிழகம் முழுவதும் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 30,000 வாக்காளர்களை கொண்டு இந்த விரிவான கருத்து கணிப்பை பாராவில் நிறுவனம் நடத்தியிருக்காங்க. வாக்காளர் மனநிலை பகுப்பாய்வு, வாக்குச்சாவடி அளவிலான கள ஆராய்ச்சி மற்றும் தரவு சார்ந்த அறிவியல் நுண்ணறிவு ஆகியவற்றை கொண்டு இந்த கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் ஏற்கனவே 2019, 2024 ஆண்டில் நடைபெற்ற ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 2024 ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் போன்ற மிக துல்லியமான கருத்து கணிப்புகளை வழங்கி தேசிய அளவிலே கவனத்தை ஈர்த்த ஒரு நிறுவனம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த நிறுவனம் தான் தற்போதும் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் தமிழகம் முழுவதுமே 234 தொகுதியிலும் 70 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளின்படி திமுக கூட்டணி கட்சிகள் 41.5%, அதிமுக கூட்டணி கட்சிகள் 36.2%, தமிழக வெற்றி கழகம் 13.6%, அதேபோல் நாம் தமிழர் கட்சி 7.9% வாக்குகள் என்பது இருக்கிறது. இப்ப திமுகவிற்கும் அதிமுகவிற்கு இடையே கூடிய வித்தியாசம் என்பது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5% வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்பது இருக்கிறது. இந்த 5% வாக்குகள் என்பது முன்னும் பின்னும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்ப அதிமுக விஜய் உள்ளே கூட்டணி மட்டும் வைத்து விட்டால் கண்டிப்பாக 49% வாக்குகள் என்பது அதிமுகவிற்கு வந்துவிடும். 49% 50% வாக்குகள் என்பது வந்துவிடும். அப்ப திமுகவிற்கும் அதிமுகவிற்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 8-9% வாக்குகள் என்பது வித்தியாசம் என்பது வரும். அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய வித்தியாசமாகத்தான் பார்க்கப்படும். அதற்குத்தான் பாலும் பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே இழுத்துவிட வேண்டும் என பல முயற்சிகள் தற்சமயம் வரைக்கும் செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.